ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கூர்கில் 12 to 15 பிளேசஸ் வந்து போயிருந்தோம். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சில பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் ஏப்ரல் எண்டு போல் தான் போயிருந்தோம். குளிர்காலத்தில் தான் இந்த பிளேஸுக்கு போனால் நல்லா இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. பட் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து கிளைமேட் வந்து இந்த சீசன்லேயும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது, நல்லாவே கூலாகவே இருந்தது. தமிழ்நாட்டில் எப்படி ஊட்டி கொடைக்கானலும் அந்த மாதிரி கர்நாடகாவுக்கு கூர்க் வந்து ஒரு கூலஸ்ட் பிளேஸு. இந்த பிளேஸை மினி ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து பெங்களூர்லேயே இருக்கிறதுனால அங்கேருந்து இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு 4 to 5 hours கிட்ட ஆச்சு. சப்போஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே சுற்றி பார்க்கணுன்னா மைசூரில் 1 day ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வந்தோன்னாலும் கிட்டையாக இருக்கும். 4 to 5 hours பாப்பாவுக்கு என்கேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ், ஸ்நாக்ஸு எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். ரோட் ட்ரிப்புன்றதால கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுறது, ஆக்டிவிட்டி பண்ணுறதுன்னு பாப்பாவுமே நல்லா என்ஜாய் பண்ணா. ஸோ கூர்க்கு போகிற மாதிரி இருந்தால் மைசூரை வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். கூர்குக்கு சென்டர் பாயிண்ட் வந்து மடிக்கேரி. ஸோ இங்கே மடிக்கேரியிலேருந்து வந்து 4 டைரக்ஷன்லேயும் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு 4 டைரக்ஷன்லுமே வந்து நம்மளுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். மைசூர் கிராஸ் பண்ணி ஈஸ்ட் வழியாக வரோம்ல, ஸோ ஒரு பிளேஸ் பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலே வந்து நம்ட்ரோலிங் மோனோஸ்ட்ரி கோல்டன் டெம்பிள் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து நிறைய டிபேட்டியன் மக்கள் வந்து நிறைய வாழ்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்காகவே கட்டப்பட்ட கோயில் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இங்கே வந்து உள்ளே வந்து 40 அடியில் வந்து புத்தர் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, சூப்பராக இருந்தது. இதுக்குன்னு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிளேஸை பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் வந்து நேராக ரூமுக்கு தான் வந்து செக்இன் பண்ணோம். ஈஸ்ட் சைடில் தான் இன்னும் 2 பிளேஸுமே இருந்தது. பட் அதை வந்து திரும்ப லாஸ்ட் டே ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தோம். ஸோ ரூம் வந்து நான் மடிக்கேரி சொன்னேன் இல்லையா, மடிக்கேரியில் வந்து த கிளிஃப் எட்ஜ் அப்படின்ற ஹோட்டலில் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரூம் வந்து ஒரு அழகான மவுண்டெயின் வியூ ரூம் ஸ்டே தான். ரூமுக்குள்ளே இருந்தே வந்து நம்ம மவுண்டெயின் வியூ வந்து சூப்பராகவே பார்க்கலாம். ஃபுல்லாகவே கிளாஸ் மவுண்டட் மாதிரி வச்சுருந்தாங்க, ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அழகான சன்ரைஸ், சன்செட்டுமே வந்து பார்க்க முடியும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. மார்னிங்கும் ஈவினிங்கும் பனிமூட்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெயில் காலம் மாதிரியே தெரியல, அவ்வளோ சில்லுன்னு, உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. குளிர்காலத்தில் வந்தால் குளிர் தாங்க முடியாதவங்களுக்கு அவ்வளோ குளிரும், வெயில் காலத்துலேயே அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு 4:35 இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து இது வந்து ரொம்பவே பக்கம். பட் நார்த் டைரக்ஷனில் ராஜா சீட்டுன்ற பிளேஸுக்கு போயிருந்தோம். இந்த பிளேஸ் வந்து அந்த காலத்து ராஜாக்கள் வந்து இயற்கையை ரசிக்க, சன்ரைஸ் சன்செட் எல்லாம் பார்க்க இங்கே வருவாங்க, அதுக்காக கட்டினது அப்படின்றத சொல்கிறாங்க. பார்க்கு ஃபுல்லாகவே வந்து பச்சை பசேல்னு ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. நைட் வந்து லைட் ஷோவும் நடந்தது. இங்கேருந்து சன்செட் பார்க்கவும் மலைகளை பார்க்கவும் உண்மையிலே சூப்பராக இருந்தது. லைட் ஷோ முடிச்சுட்டு பார்த்துட்டு அன்றைக்கி வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஃபுட்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வழியில் சாப்பிட்டுப்போம். நைட்டு டின்னர் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேயே வந்து தேவையானதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. இது அடுத்த நாள் டே 2. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போன ஃபஸ்ட்டு பிளேஸே வந்து மண்டலாப்பட்டி பீக்கு. இது வந்து மடிக்கேரியிலேருந்து நார்த் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கலில் போக முடியாது. இங்கே வந்து ஜீப்ஸ் வச்சுட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பர்சனுக்கு 500. நம்மளே வந்து ஃபேமிலியாக போனோன்னா வந்து கரெக்டாக இருக்கும். பட் தனியாக எடுத்தோம் அப்படின்னா 2500 போல் ஆகும். கிட்டத்தட்ட அந்த ஜீப் ட்ராவல் வந்து 45 minutes போல் ஆகும். கரடு முரடான ரோடு. இந்த ரோடில் ஜீப்பில் வரதே ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து அழகான சன்ரைஸ் சன்செட் பார்க்கக்கூடிய இடம் தான். நாங்கள் வந்தது ஏப்ரல் சீசனில் தான். பாருங்கள் எவ்வளோ பனிமூட்டம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேட் பார்க்கவே அவ்வளோ சில்லுன்னு உண்மையிலே சூப்பராக இருந்தது. அடுத்ததான் அதே நார்த் டைரக்ஷனில் இருக்கிற அபே ஃபால்ஸ்க்கு தான் போயிருந்தோம்.
ஃபால்ஸில் வந்து நம்மளுக்கு குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ரசிக்கலாம். மழை காலத்தில் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வரும். அந்த சாரெல்லாம் நம்ம மேலே வந்து சூப்பராக படும். இந்த அபே ஃபால்ஸ் வந்து 70 அடி உள்ள ஃபால்ஸு. சம்மர் சீசனில் வந்ததால் கொஞ்சம் வந்து கம்மி தான். அடுத்ததான் நாங்கள் போன பிளேஸ் வந்து ராஜா ஸ்டோம். அந்த காலத்து ராஜாக்கள் அவங்க குடும்பங்கள்லாம் வந்து இறந்ததுக்கு அப்புறம் புதைச்ச இடம் தான் இது. சுற்றி பச்சை பசேல்னு வந்து சூப்பராக இருந்தது. இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்ததான் நாங்கள் போன பிளேஸ் வந்து மடிக்கேரி ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சர்ச் இருக்குது. அதை வந்து இப்போ கவர்மெண்ட் மியூசியமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் மியூசியம்குள்ளே பழங்கால சிலைகள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ், துப்பாக்கி, கத்தி அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபோர்ட் வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோட்டை. இங்கே வந்து ரெனோவேஷன் நடந்துட்டு இருந்தது. இங்கே ஸ்பெஷலே வந்து இந்த யானையோட ஸ்டாச்சு தான். இங்கே வந்து ஷார்ப்பாக 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 6க்கு முன்னாடி வந்து பார்த்துட்டா நல்லது. அடுத்ததான் நாங்கள் போன பிளேஸ் வந்து ஓம்காரேஸ்வர டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து 1820 லிங்கராஜேந்திர ராஜா வந்து கட்டினதா சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்க்க மசூதி போலவே இருக்கும். ஒரு இஸ்லாமிக் கல்ச்சரில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. கோயிலோட ஃப்ரண்ட்ல வந்து அழகான குளம் இருக்கு. அன்னைக்கு அதை பார்த்துட்டு ரூமுக்கு போயாச்சு. 3rd டே மடிக்கேரியிலேருந்து வெஸ்ட் பக்கமாக போயிட்டோம். அன்னைக்கு காலையில் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தலக்காவேரி. இங்கே தான் வந்து காவேரி உருவாகிற இடம். இது வந்து மடிக்கேரியிலேருந்து வெஸ்ட் சைடு, ரொம்ப தூரமும் கூட. ஸோ ஃபஸ்ட்டே வந்து இதுக்கு போயிட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது பகந்தேஸ்வரா டெம்பிள் வந்து போயிருந்தோம். இது வந்து ஒரு பழங்கால வந்து சிவன் கோயில். இங்கே வந்து கொடுவா மக்கள் நிறைய வர்றதா சொல்கிறாங்க. அந்த மக்களோட கட்டிட கலையில் வந்து இது கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து உள்ள வந்து சிவன் மட்டும் இல்லாமல் விஷ்ணு, விநாயகர், முருகர் அப்படின்ட்டு எல்லா சாமி சிலைகளும் உள்ளே இருந்தது. கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த சைடில் வந்து ஒரு திரிவேணி சங்கமமும் இருந்தது. 3 ரிவரும் ஒன்றா சேர்ற இடம் தான். காவேரி, கனிகா, சுஜோதி அப்படின்ட்டு 3 நதி வந்து சேர்ற இடம். இங்கேயும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது பாப்பீஸ் காஃபி ஐலாண்ட் அங்கே போயிருந்தோம். அதாவது இது மடிக்கேரியில் உள்ள கிளாஸ் பிரிட்ஜ். நாங்கள் போன போது இங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு போல் போயிட்டு இருந்தது. ஸோ யாரையும் அலோவ் பண்ணலை. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து 78 அடி ஹைட்டு சொல்கிறாங்க. நீளம் பார்த்திங்கன்னா 32 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி வயநாடில் உள்ள கிளாஸ் பிரிட்ஜ் போயிருந்தோம். அது வந்து இதை விட ஹைட்டு, இதை விட நீளமும் கூட. உள்ளே இருக்கிற ஸ்பைஸு, காஃபி தோட்டம்லாம் மட்டும் பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து 360 டிகிரி கேமரா போல் வச்சுருந்தாங்க. ஸோ ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ன்ட்டு அங்கே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து ஜென்ரல் திம்மையா மியூசியம். இது வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட வீடு. இங்கே வந்து அவரோட நினைவாக அவரோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவரோட ஃபோட்டோஸ், அவர் வாங்கின அவார்ட்ஸ், அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ்ன்ட்டு அவரோட நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி அங்கே எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த டேயில் நாங்கள் போன கடைசி பிளேஸ் வந்து மவுண்டைன் வியூ காஃபி பிளான்டேஷன். வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு 200 rupees வாங்கியிருந்தாங்க. காஃபி கொட்டைகளில் எத்தனை விதம், எப்படியெல்லாம் விளையுது அப்படின்றதெல்லாம் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேட்சாக பிரித்து ஒரு பேட்சுக்கும் ஒரு கைடு அப்படின்ட்டு கைட் பண்ணுறாங்க. நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து காஃபியும் வந்து டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பார்த்துட்டு அங்கே வந்து ஸ்பைஸு, காஃபி பவுடர் இந்த மாதிரி எதனா தேவைனாலும் வாங்கிக்கலாம். சிலதெல்லாம் வாங்கலாம், சிலதெல்லாம் வந்து டபுள் ட்ரிபிளில் வந்து ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க. அங்கேருந்து வெளியே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து காஃபி இதெல்லாம் விற்பாங்க. அங்கே வாங்கினாலே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நமக்கு கிடைக்கும். இதை பார்த்துட்டு அன்றைக்கி ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து லாஸ்ட் டே, ரிட்டன் போகிற டே. இது எல்லாமே ஈஸ்ட் பக்கம். பார்த்துட்டு வீட்டுக்கு போயாச்சு.
காலையிலே போன ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து துபாரே எலிஃபண்ட் கேம்ப் தான். இங்கே வந்து மார்னிங் 9 to 11 o'clock ஈவினிங் 4:30 to 5:30 மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. போனோன்னா நம்ம வந்து ரிவரை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். தண்ணி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் போட்டிங் வச்சுருப்பாங்க. மற்றபடி வந்து நம்ம அந்த ரிவரில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். வந்து யானைகளை குளிக்க வைக்கிறது பார்க்கலாம், நம்மளும் ஃபீட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ரிவரில் நடந்து போகும்போது உண்மையிலே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜாலியாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது. இங்கே வந்து நாங்கள் போன அடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சிக்கோலி ரிசர்வாயர். நல்ல ஒரு மழை வர சீசனில் வந்தால் இது வந்து ஒரு அழகான பிளேஸு. ஏரியில் தண்ணி நிரம்பி அப்படியே ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து வழியும் போது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் போனது வந்து ஏப்ரல் எண்டில். ஸோ வந்து ட்ரையாக தான் இருந்தது. ஸோ ஞாபகார்த்தமாக வந்து பிக்சர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. கடைசியாக லாஸ்ட்டாக போன பிளேஸ் வந்து நிசாதமா ரிசர்வ். இது வந்து ஒரு பார்க் மாதிரி. இங்கே வந்து நிறைய கொடுவா மக்களோட கல்ச்சரை வந்து பேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து பச்சை பசேல்னு மூங்கில் காடு, சாண்டல் மரம், தேக்கு மரம்ன்ட்டு நிறையவே இருந்தது. 5லேருந்து ஒரு 6 மான் போல் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பேர்ட்ஸ் பார்க்கு உள்ளே தனியாக இருந்தது. நம்ம தனியாக வந்து பே பண்ணிவிட்டு ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணலாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். உள்ளேயே வந்து போட்டிங், சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு எக்கச்சக்கமாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ட்ரிப்பை வந்து இங்கேயோட முடிச்சுட்டு பெங்களூருக்கு ரிட்டன் போயாச்சு. இந்த வீடியோ கூர்க்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யாராச்சும் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.